அது என்னவோ தெரியலங்க. இப்போ மக்கள் வந்து கரெக்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. ஓகே. பல தோல்வி படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கிங் சரியாக இருக்காது. நீங்கள் பல படங்களுக்கு அது நிகழ்ந்திருக்கும். அது எப்படி மக்களுக்கு இது வந்து முன்னாடியே தெரியுதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். இப்போ தக்லை படத்துக்கு கூட ரிலீஸுக்கு முன்னாடி வந்து புக் மை ஷோவில் பெருசாக புக்கிங் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அந்த படம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மக்கள் ஏன் இந்த படத்தை வந்து முன்னாடியே யூகிச்சாங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சில மாதிரி நிறைய படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட அந்த நிலைமை இந்த படத்துக்கும் இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த விஜய் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே வந்து கம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு மண்டைக்குள்ள திணிச்சிட்டாங்க அது. ஸோ அப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவருடைய படம் ஒன்று வருது. அது வந்து ஏஆர் முருகதாஸுங்கிறவர் ஒன்று சாதாரண இயக்குனர்லாம் கிடையாது, மொக்க போடுற இயக்குனர் கிடையாது. அவர் வந்து ஒரு ஆக்ஷன் படங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்குனர். அவரும் இவரும் சேரும் பொழுது உங்களுக்கு கட்டாயமா அதன் மீது ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிட்டே இருக்கணும்ல. அது எப்படி குறைஞ்சதுன்னு தான் நமக்கு புரியல சார். அது திட்டமிட்டு பண்ணியிருப்பாங்களா சார்? ஒரு படம் நல்லா இருந்ததுனால இப்படி பண்ணியிருக்கலாமா சார்? திட்டமிட்டு பண்றதுல என்னங்க இருக்கு? இப்போ அவங்க வந்து பெரிய அளவுல வந்து எதுவுமே ப்ரொமோஷன் வந்து பண்ணல. ப்ரொமோஷன் அவங்க திட்டமிட்டு தான் பண்ணது. என்ன காரணம்னா நம்ம ஓவர் ஹைப் கொடுத்து தக் லைஃப் மாதிரி ஆயிடக்கூடாது, கூலி மாதிரி ஆயிடக்கூடாது, அதனால ஹைப்பை குறைப்போம்னு தான் அவங்க பண்ணது. அது சரியான முடிவு தான். அதனாலே புக்கிங் இல்லாமல் போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி ஒரு படம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்க முண்டி அடிச்சுட்டு அந்த படத்தை பார்க்க விரும்பல அப்படின்னா, ஒருவேளை இந்த படம் தொடர்பாக ஏற்கனவே வந்த டீசரோ அல்லது பாடலோ இவங்களுக்கு வந்து பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலையோங்கிற மாதிரி நான் யோசிச்சேன்.